ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமை காலை வேளைக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா. வர தடைப்பட்ட மக்களுக்காய் கூட ஜெபிக்கிறோம். தூர தேசத்திலே பிரயாணத்திலே சென்றிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நியாயமான காரணங்களாலே வர முடியாதவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீருடைய உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய சமாதானம் ஆண்டவரே வந்த அனைவரோடும் பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் சத்துருவானன் பலல் கொள்ளாதபடி எல்லா அந்தகார சக்தியின் கிரிகள் பொல்லாத ஆவிகள் நசரனாக இயேசுவின் அதிகாரமும் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து கிருபை குறித்து தான் நாம் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய கிருபையை நாம் பார்ப்போம் இல்லையா. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் இல்லையா. காலைதோறும் கிருபைகள் புதிதாக முடிய மிகுந்த கிருபையினாலே நான் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். கிருபை தான் எல்லாவற்றுக்குமே வி நீட் கிரேஸ் ஆஃப் காட் இல்லையா. ஒவ்வொன்றுக்கும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, சுத்த கிருபையில் கிருபையே இல்லையா. வசனம் அதுதான் சொன்னோம். அப்போ எல்லாத்துக்குமே தேவ கிருபை நமக்கு வேணும். இன்றைக்கும் இந்த கிருபையை குறித்து நாம் எப்படி இந்த கிருபையை நாம் பெற்றுக்கிறோம் அதை குறித்து நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெரும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்ப கிருபை, ஆண்டவர் கிருபை வச்சிட்டார். எல்லார் மேலேயும் கிருபை இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவர்களுடைய உடன்படிக்கையை படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே இருக்குது. சங்கீதம் 103:17 அதை வாசிக்கிறோம், எடுக்க வேண்டாம். கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள். அப்போ தேவ பயம் இல்லாவிட்டால் கிருபை கிடைக்காது இல்லையா. அதனால் ஆக வேதம் சொல்லுகிறது, வீண் மாயை, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். கிருபை வருது, ஆனால் இவங்களே வேணான்னு சொல்லிடுறாங்க. காரணம் என்ன? மாயையை பின்பற்றி கொண்டு இருக்கிறார் இல்லையா. வேனிட்டி, அவங்களுக்கு கிருபையே இல்லை. அப்போ இந்த கிருபை இருக்கு, ஆனால் இந்த கிருபை பெருகணும். வேதம் இங்கே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியரில் என்ன வாசித்தோம்? அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் இருக்கு. அப்போ ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் so many denominations, நிறைய பிரிவுகள் இருக்குது. இவங்க ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்ஐக்காரங்க ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க, லுத்தரன்ஸ் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க, அட்வென்டிஸ்ட்டு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, மெத்தடிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு, இந்த மாதிரி டிஸ்ட்டு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டாங்க இல்லையா. ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டாங்க. அந்த ஸ்தோத்திரத்தை பிடிச்சி கொண்டவங்க யாருனாக்கா சிலான் பெந்தகோஸ்தே மிஷின், அவங்க தான் ஸ்தோத்திரத்தையே கொண்டாங்க இல்லையா. ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ஸ்தோத்திரம் போடுவோம். காத்திருப்பு கூட்டம், நைட் ப்ரேயர்லாம் பார்த்தீங்கன்னா சோத்திரம். இந்த ஸ்தோத்திரம்னா என்ன? ஸ்தோத்திரம்னால் ஸ்தோத்திரம், இருங்க பேசாதீங்க. ஸ்தோத்திரம்னா என்ன தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் வாசிப்போம். லேவி ராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லேவி ராகம் 22, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய். பழைய ஏற்பாட்டில் நிறைய பலிகளை வச்சுட்டார் இல்லையா. ஸ்தோத்திர பலி, சமாதான பலி, அசைவாட்டும் பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பான பலி, இப்படி
அநேக பலிகள், சாக்ரிஃபைசஸ். இதில் இது ஸ்தோத்திர பலியும் ஒரு பலியாக வச்சிருந்தார். இந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவன் எப்படி செலுத்த வேண்டுமா? அதை ஹோல் ஹார்ட்டட்லி, மனப்பூர்வமாய் ஸ்தோத்திர பலியிடணும். சரி, இந்த ஸ்தோத்திர பலியை பழைய ஏற்பாட்டில் அது ஒரு ஆடாக இருக்கலாம், ஒரு புறாவாக இருக்கலாம், ஒரு மாடாக இருக்கலாம், ஏதாவது ஸ்தோத்திர பலி. இதை எப்படி மாற்றிட்டார் ஆண்டவர் இந்த ஸ்தோத்திர பலியை? சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 50:23 என்ன சொல்கிறது? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன செய்கிறான்? என்னை. அப்போ ஸ்தோத்திர பலியிட்டால் அது ஒரு ஆண்டவருக்கு மகிமை. இப்போ சாலமோன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்திட்டான் இல்லையா? 1000 சர்வாங்க தகனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது சாலமோன் என்ன செய்தான்? வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்தை வாசிங்க. அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். 1000 பலிகளை செலுத்தினான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள்னார். God was pleased இல்லையா? அப்போ அதெல்லாம் மாற்றிட்டார் ஆண்டவர். மாற்றிட்டு சங்கீதத்தில் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்து. அதுக்கப்புறமா தாவீது என்ன செய்கிறான் பாருங்கள். 1 நாளாகமத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 நாளாகமம். அப்பொழுது ராஜாவா 1 நாளாகமம் தான் 29:20. அப்பவும் அங்கதான் வருது. அப்போ அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லோரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த பான பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள். பார்த்தீங்களா? அப்போ சபையார் அனைவரும் ஸ்தோத்திர பலியிடுங்கன்னு உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? தலையை குனிந்து ஸ்தோத்திரம் சொன்னாங்க. அப்போ ஸ்தோத்திரம் என்பது பழைய ஏற்பாட்டில் பலி ஆயிடுச்சு. இப்போ வாயில் ஸ்தோத்திரம் சொல்கிறது ஒரு ஆடை பலியிடுறதுக்கு சமானம். அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டான். பெந்தகோஸ்காரன் என்ன தெரிஞ்சுட்டான்? இப்போ பலியே எடுக்க மாட்டான், ஃப்ரீயாகவே என்ன பண்ணிடலாம், ஃப்ரீயாகவே சொல்லலாம் ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஸ்தோத்திரம் போது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு எ சாக்ரிஃபைஸ், சர்வாங்க தகன பலியாக மாறிடுச்சு. அதனால்தான் நெகேமியாவின் புஸ்தகத்தில் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நெகேமியாவும் என்ன செய்கிறா? ஜனங்களை சபையாரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னான். வாசிங்க. அப்பொழுது எஸ்ரா எஸ்ரா 8:6 அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம் சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? எஸ்ராவின் காலத்தில் எஸ்ராவும் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம் போடுங்க, ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுங்கள், ப்ரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இப்போ பார்த்தீங்களா? ஒரு கிறிஸ்தவ மார்க்க அந்த கூட்டம் மட்டும் ஒவ்வொருத்தரை பார்த்தா ஸ்தோத்திரம் பிரதர், ப்ரைஸ் தி லார்ட் பிரதர்னா. அது இங்கே வந்தவொடனே அதான் குட் மார்னிங் பிரதர், குட் ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா? அது குட் மார்னிங் குட் ஈவினிங் எல்லோரும் தான் சொல்கிறான் இல்லையா? படித்தவனும் சொல்கிறான், படிக்காதவனும் சொல்கிறான் குட் மார்னிங். ஆனால் ஸ்தோத்திரன்றது யாருக்கு வருது? பிலீவர்ஸ்க்கு வருது. விசுவாசிகளுக்கு என்ன பண்ணுறது? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மனுஷனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறது இல்லை. பார்க்குறவங்க என்ன பண்ணுறா? ப்ரைஸ் பீ டு லார்டுன்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்றான். அதுதான் உண்மையாக சொல்லப்பட வேண்டியது இல்லையா? ஆல்வேஸ் ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அதனால்தான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சங்கீதம்
34:1 வாசிப்போம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஆ, அவர் துதி எப்போதும் என் வாயில். பார்த்தீங்களா? இது யார் சொல்றது? தாவீது. தாவீது என்ன சொல்றாரு? அப்போ அந்த தோத்திர பலியை மாற்றிட்டார். கர்த்தரை எக்காலம் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என். அப்போ பலி வாயில் வந்துடுச்சு, ப்ரைஸிங் வாயில் வந்துச்சு. அப்போ பலியாக இருந்தது, ஆடாக இருந்தது, மாடாக இருந்தது, அது எதுவாக இருந்தது. இப்போ அது என்ன ஆயிடுச்சு? வாயில் வந்தது தோத்திர பலியாக மாறிடுச்சு. அதனால தான் மகிமைப்படுத்துகிறார் அநேக ஸ்தோத்திரங்களை. அப்போ சபைகளில் அநேக ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை பெறுகிறது சபையில். அதனால தான் சபையில் ஜனங்க ஸ்தோத்திரம் போட்டாங்க. சங்கீதம் 68:26 வாசிக்கும்போது, சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். பார்த்தீங்களா? சபையிலே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்ற இல்லையா? அப்போ சபையில் நம்ம ஸ்தோத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். ஆண்டவர் முதலாவது ஜெபம் பண்ணும்போது எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன்னா கிருபை பெருகிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரங்களாலே கிருபை பெருகுது. அப்போ கிருபை பெருகுது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுறார். என்னன்னு ஒரு ரகசியத்தை எழுதுறார். நீ ஸ்தோத்திரம் பண்ணாவிட்டால், ரோமர் 1:21 வாசிப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம். தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. டார்க்னஸ் வந்துருச்சு. எங்கே டார்க்னஸ் வந்துருச்சு? டார்க்னஸ் இன் த ஹார்ட். ஏன்னாக்கா they have not magnified the Lord. They did not glorify God. தேவனை என்ன செய்யல? மகிமைப்படுத்தவில்லை. அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவும் இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணாமல் சும்மா வந்தாங்க, கேஷுவலாக வந்தாங்க, அப்படியே உட்காந்தாங்க, அப்படியே ஏந்தாங்க, அப்படியே போனாங்க. அப்போ ப்ரைஸிங் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு? டார்க்னஸ் என்டர்ட் இன்டு த ஹார்ட். மனுஷங்க இருதயம் ஸ்தோத்திரம் பண்ணாவிட்டால் இருதயம் இருள் அடைந்து விட்டது. அப்போ ஆண்டவராகி இயேசு உயிர் தெரிந்ததே, அவர் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது. அதனால தான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஓசனான்னு பாட்டு பாடினாங்க இல்லையா? அப்போ ஓசனானா உலகத்திலே தேவனுக்கு மகிமைன்னு தான் சொன்னார். பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாகன்னு சொன்னார். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர் ஸ்தோத்தரிக்க வாசிப்போம் 5:12. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. அப்போ அவர் பாத்திரராக இருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் இல்லையா? பிதாவாக தேவனை ஸ்தோத்திரிங்கள், சோத்திரம் 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 சோத்திரம். குமாரனாக இயேசுவை ஸ்தோத்திரிங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காரணம் என்ன? கிருபை பெறும் இல்லையா? இப்போ கிருபை இருக்கு, கிருபை மேல் கிருபை பெற்றுக்கொண்டோம். அந்த கிருபையை இப்போ கொஞ்சம் பணம் கொடுத்துட்டோம், போதும்னு நம்ம விட்டுறோமா? இல்லை இப்போ நமக்கு மாதம் பென்ஷன் வருது, போதுங்க ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு பென்ஷன் இந்த மாதத்தோட போதும் நிறுத்திடுங்கன்னு யாரை சொல்கிறோமா? அடுத்த மாதம் இன்னும் இன்க்ரிமெண்ட் எப்போ வரும்? பென்ஷனை டபுள் ஆக்கினா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? பென்ஷன் டபுளாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லையா? இன்னும் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் நிறையா பணம் மாதம் $800 $1000 மாற்றினானா நல்லாயிருக்குமே. ஸோ வி வாண்ட் என்ன? மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். அதே போல் தான் எல்லாத்துலேயும் மோர்ன்றோம், கிருபையை மட்டும் நோன்றோம். கிருபைக்கு என்ன பிரயோஜனம் இல்லை. கிருபை இருக்கிறதுனால தான் உயிரோடு இருக்கணும். நான் நிர்மூலமாமல் இருப்பது கர்த்தருடைய, இல்லாட்டி கோவிட்லேயே போய் சேர்ந்துருக்கணும் எல்லோரும் இல்லையா? கோவிடில் தப்பிச்சோம் இல்லையா? எத்தனையோ கலாமிட்டிஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்தது இல்லையா? எவ்வளோ பேருக்கு உயிர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஜீவனை கொடுத்துட்றாரு. ஒருத்தர்
4 முறை he entered into death. He was close to death. மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி மாத்திரம் தான் இருந்ததுன்னு வசனம் இருக்கு. அப்போ கிட்ட இருந்தார். அப்படியும் ப்ரைஸ் பண்ணி அவருக்கு ஒரே ஒரு தான் சொல்லுவார், டெய்லி யூ ப்ரைஸ் காட், வேறு ஒன்றும் சொல்லாதீங்க, ஜஸ்ட் சே ப்ரைஸ் லார்ட், சோதரம். அவர் சோதரம் போட்டுகிட்டே இருக்கிறார். பார்த்தீங்கன்னா 4 times he recovered. டாக்டருங்க சொல்லிட்டான் நீ க்ளோஸ், ஏன் நீ பிழைக்க மாட்டேன்ட்டான். ஆனால் இவன் ஒன்றும் பண்ணல, ஒரே ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிட்டான். என்னது? ப்ரைஸிங். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். டாக்டர் என்ன அந்த ஆள் பெணாத்திக்கிட்டே இருக்காங்க. இல்லை சார், அவர் யாரோ ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாரு, என்ன அதை சொல்லியா நானும் சொல்கிறேன்றார். டாக்டருக்கே ஆசை வந்துச்சு, மருந்து கொடுக்காம பொழைச்சிட்டாங்க இல்லையா? காரணம் என்ன? ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகிடும். கிருபை பெருகிடுச்சுனாக்கா ஜீவன் வந்துடும். நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபை, நிற்பதும் நிர்மூலமாகும். அப்போ ஆண்டவர், அதனால தான் கிருபை பெருகணும். அடுத்தது இங்கே கிருபை பெருகணும். 2வது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4:6. கிருபையை நாம் பெருக பண்ணிக்க வேண்டும். அடுத்த கிருபை பாருங்கள். அடுத்தது கிருபை எப்படி தராருன்னு பாருங்க. அதிகமான கிருபை. கிருபை பெருகணும். பெருகிட்டா அது என்ன ஆகிடும்? எனார்மஸ் ஆகிடும். பணம் சேர்த்துக்கிட்டே வரோம், ஒரு நாள் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது மில்லியனில் வந்துடும் இல்லையா? அப்போ நமக்கு கிருபை மில்லியனில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பைசா மில்லியனில் வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் கிருபை வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே நடக்கும். அப்போ அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே. வாசிப்போம் தொடர்ந்து. ஆதலால் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு. பார்த்தீங்களா? அதிகமான கிருபையை யாருக்கு அளிக்கிறார்னா, when you humble yourself, humble. அதான் முடிய மாட்டேன் இல்லையா? கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஹம்பிள்னஸ் வெரி டிஃபிகல்ட். ஊழியக்காரங்களே பெருமைப்படும், நான் பெரிய ஊழியக்காரன், எனக்கு இவ்வளோ பேர் வராங்க, என் சர்ச்சில் இவ்வளோ பேர் வராங்க, அது ஒரு பெருமை இல்லையா? பேனர், இன்னும் சில பேர் பேனருக்கு போடுவாங்க, எங்கே வேர்டு இருக்கோ அதை விட்டுருவான். தே வாண்ட் எ பேனர், அவ்வளோதான். எனக்கு அங்கே போயிட்டான். சில பேர் சாவுக்காக கோயிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு. இந்தியாவிலாம் அப்படி தான். கல்யாணம், சாவு ரெண்டும் ரொம்ப முக்கியங்க இல்லையா? ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு சர்ச்சு வேணும், அதனால் நாங்கள் அந்த பெரிய சர்ச்சில் ஒரு மெம்பர் ஆகிட்டோம். ஒருத்தர் சொல்கிறோம், எங்கள் பையனுக்கு அந்த பெரிய சர்ச் ஒன்று பாருங்கள், 100 அடி உயரத்தில் ஒரு கோபுரம் இருக்குல்ல, அந்த சர்ச்சில் கல்யாணம் பண்ணணும், அதனால் அங்கே போய் மெம்பர் ஆகிட்டோம். சாவு எடுக்கிறதுக்கு ஒருத்தன் செத்துட்டான், ஆள் கிறிஸ்டியன், எல்லாம் பாஸ்டர், இந்த பாஸ்டர் சொல்லிட்டார், ஐயா அவர் எங்கள் சர்ச் மெம்பர் இல்லைங்க, நாங்கள் அடக்கம் பண்ண மாட்டோம், இவர் எங்கள் சர்ச் மெம்பர், நாங்கள் எடுக்க பாய்ங்க வந்துட்டாங்க, சாய்புங்க நாங்கள் எடுத்துன்னு போகிறோங்க, அடப்பா இல்லை நீங்கள் வேணாம் விடுங்க, இந்துக்கள் வந்துட்டான், நாங்கள் கொண்டு போய் எரிச்சிடறோங்க. ஒரு கிறிஸ்டின்யா, ஆனால் எந்த சர்ச்சிலையும் மெம்பர் இல்லை. இப்போ கிறிஸ்தவர்கள் சாவுக்கும் கல்யாணத்துக்கு தான் மெம்பருங்களா வராங்க சர்ச். யோசித்து பாருங்க, ஹவ் பேத்தட்டிக் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிற வசனம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்களானால் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதிபக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள். அப்போ நாட் ஃபார் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்துக்காக நம்ம we should not be the members of the churches இல்லையா? member of the church, if you are anointed, automatically you are a member of a church, body of Christ. கிறிஸ்து தான் சரீரம், நம்மளுடைய சரீர அவயங்கள். we are the body of the Christ. automatically if you are anointed, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றீங்கன்னா automatically you are a member of the church of God. அதனால தான் ஹம்பிள்னஸ். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ. இப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு நீதிமொழிகள் 22:4 வாசிப்போம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்கிறதுக்கு? தாழ்மைக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் என்னது? லைஃப். நீங்கள் ஹம்பிள் ஆகிட்டு தாழ்மையாக இருந்துருங்க,
லைஃப் எக்ஸ்டென்ஷன், லைஃப் ஸ்பேன் கொடுத்துட்றாரு ஆண்டவர் இல்லையா. பெருமையுள்ளவருக்கு தேவன். இஃப் காட் ஸ்டாண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எ மேன் he cannot survive. ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அப்போ நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் தன்னை தாழ்த்தினவன் உயர்த்தப்படுகிறான். 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். அவன் பரிசேயன் என்ன சொல்கிறான்? நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லாமல் நான் தசம பாவம் செலுத்துகிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன் இல்லையா, இவனை போல இல்லை. அவனோ தன் கண்களை வானத்துக்கு மேலே ஏறெடுக்க துணியாமல் பாவியாகின் மேல் என்ன சொல்கிறான்? கிரேஸை யூஸ் பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்? லார்ட் லெட் யுவர் கிரேஸ் பி அப்பான் மீ. உடனே அவன் அல்ல, இது உதாரணம் யார் சொன்னது? இயேசு சொல்கிறார். அவன் அல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டான். அப்போ பரிசேயன் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் தான். பாரிசீஸ் அண்ட் சாதுசீஸ் வேஸ்ட். பட் தே did not depend on the grace. அவன் என்னத்தை டிபெண்ட் பண்ணான்? தன்னுடைய டீட்ஸ். நான் இதை செய்தேன், நான் அதை பண்ணேன், நான் சர்ச்சுக்கு இதை கட்டினேன், நான் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன்னு சொல்லுவான். ஒரு பாஸ்டர் சொல்லிட்டேன், ஒருத்தர் வந்து சொன்னார், ஐயா ஒரு பாஸ்டர்கிட்ட, சீஃப் பாஸ்டர்கிட்ட, இந்த ஃபேன்லாம் பாஸ்டர் நான் வாங்கி போட்டேன், நாளைக்கு கட்டிட்டு போயிடலாம், ஒன்றும் ஒரு ஃபேன் கூட இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா நீ வரப்போலாம் என்ன பண்ணுற, இந்த ஃபேன் என்னது, இந்த ஃபேன் என்னது, இந்த ஃபேன் என்னது, அது கீழே போய் உட்காருவார் அவர். ஏன்னா அவர் வாங்கின ஃபேன், யாரும் அந்த ஃபேனு கீழே உட்காருவார். பாஸ்டர் சொல்லிட்டார், ஃபேன் மொத்தத்தையும் கட்டிட்டு போயிடுங்கன்ட்டு. அப்போ அதுதான் பெருமை பாராட்டக்கூடாதுன்றது இல்லையா. ஆண்டவருக்கு ஒன்று செய்துட்டு போஸ்டிங் வந்து காட் டிட் நாட் அக்செப்ட் தட். அது அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். நான் இதை செய்தேன், அதை செய்தேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன் சொல்லக்கூடாது. இது செஞ்சான்னு சொல்லுவோம். அப்போ அதனால தான் யார் ஆகாப் பெரிய பிரச்சனை பண்ணான். ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயோன்னார். அவனுக்கு அதே போல் எசேக்கியா தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக மன உத்தமையாக இருந்தேன் என்பதை நினைத்தரணும். 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். அதே போல் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டார்கள். நினிவே ஜனங்கள் என்ன செய்தாங்க? எல்லாருமே தங்களை தாழ்த்தி உபவாசம் போட்டார்கள். ராஜா கொண்டு தாழ்த்திட்டான். 125,000 பேர் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்துட்டார். இல்லாவிட்டால் நினிவே ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிருக்கும். காட்ஸ் கிரேஸ் அபண்டன்ஸ். அதனால்தான் அவர் அதிகமான கிருபைகளை அழிக்கிறார். அடுத்ததாக இது அழியும் என்ன கிருபை? கிருபை பெருகும். 2வது அதிகமான கிருபை. 3வதாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:33 என்ன சொல்கிறது? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. கிருபை பூரணப்படும். கிருபை என்ன ஆயிடணும்? அதிகமான கிருபை இல்லையா? கிருபையின் மேல் கிருபை, கிருபை பெருகும். கடைசியாக கிருபை என்ன ஆகணும்? பூர்ணப்படும். இட் ஹாஸ் டு பி ஃபுல்ஃபில்ட் இல்லையா? அப்போ எப்போ கிருபை பூர்ணப்படும் என்றால், அப்போஸ்தலர்கள் என்ன அறிக்கை செய்தார்கள்? இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் என்ன பண்ணாங்க? பலமாய் ப்ரூவ் பண்ணாங்க. தே வாண்டட் டு ப்ரூவ் தட் ஹி ஹஸ் ரிசன் அப் இல்லையா? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை சாட்சி கொடுத்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். இன்றைக்கி நல்லா பார்த்துக்கோங்க, இஸ்லாமியர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. They don't believe that Jesus has risen. 2வது, இஸ்லாமியர்கள் இயேசுடைய மரணத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இயேசுடைய மரணத்தை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இயேசுவை போல வேறு. ஏன்னா ஈசா நபியை கொல்ல முடியாது. இஸ்லாமுடைய இது என்னன்னாக்கா, ஈசா நபி cannot be killed. ஏன்னா இஸ் சச் அ பவர்ஃபுல். அவன் இயேசுவை ஒரு ப்ராஃபிட்னு பிலீவ் பண்ணுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜில்னு ஒரு புக்கே இருக்குது, இயேசுவை பற்றிய புக்கே. அவன் ஒத்துக்க மாட்டான். தே டினை. இயேசுவை யாராலும் கொல்ல முடியாது. அல்லாஹ் இயேசுவை மேலே கொண்டு போயிட்டாரு. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க? யூதர்கள் இயேசுவை மாதிரியே ஒரு ஆளை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டானுங்க. இதை பண்ணிட்டாங்க. யூதர்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலை மறுக்கிறவர்கள்.
அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் பாருங்கள், அந்த கள்ளன் உயிரோடு இருந்தபோது அவன் என்ன சொன்னட்டா, நான் 3ஆம் நாள் உயிர்த்த சீசருங்க மறந்துட்டாங்க. இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவாருன்னு சீசருங்க மறந்துட்டாங்க. யூதர்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. அவர் உயிர் அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாள் உயிர்த்தெழுன்னு சொன்னால், அதனால் கல்லறைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, போய் பாதுகாவல் போடுங்கன்னு கல்லறைக்கு காவலாளியை போட்டாங்க. அவர் சொல்லிட்டான், நீங்களே போய் போட்டுங்கப்பா. ஃபேரிசீஸ் அண்ட் சதுசீஸ், அப்புறம் பிரதான ஆசாரியர்கள், அவங்களுக்குண்டு உள்ள ஆட்களெல்லாம் அனுப்பி அவன் என்ன பண்ணிட்டான், கல்லறையை பாதுகாத்தான். கரெக்டாக தேவதூதன் வந்தான், எல்லோரும் மயக்காட்சி வந்தானுங்க. கல்லை நவுத்தனா ஆண்டவர் உயிர் எழுந்து போயிட்டார். இவனுக்கு தெரில. அப்போ தான் என்ன பண்ணிட்டானுங்க, வேறு யாரோ வந்து அவனுடைய சீஷர்கள் வந்து கல்லை நவுத்தி சரீரத்தை கொண்டு போயிட்டான்னு கதை விட்டான். ஸ்டில் இட் இஸ் தேர், பைபிளையும் சொல்லப்பட்டு சீஷர்கள் களவாய் எடுத்து கொண்டு போனார்கள் நினைட்டாங்க. அப்போ நம்ம நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அவங்களுக்கு என்ன போயிடுச்சு, தே லாஸ் த கிரேஸ். ஏண்டா, பட் we believe that Jesus has risen. ஆண்டவர் ரிசரெக்டட், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் பாட்டு பாடணும் இல்லையா? அப்போ அந்த உயிர்த்தெழுதல் நாம் விசுவாசிக்கும் போது அதில் தான் ரட்சிப்பு. சால்வேஷனே எதில் தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 15:22 சொல்கிறது, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும், எங்கள் பிரசங்கமும் வீணாய். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:22. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் 25 17 வாசிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். பார்த்தீங்களா? கிறிஸ்து உயிரோடு எழுந்தாவிட்டால் உங்கள் விசுவாசம், your faith is vain, நீங்கள் இன்னும் பாவங்கள். அப்போ இயேசு உயிரோடு எழுந்ததுனால தான் பாவம் பரிகரிக்கப்பட்டது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அப்போ பாவ நிவர்த்தி யார் மூலியமாக ஆயிடுச்சு? இயேசுவின் மூலமாக தான் ஆச்சு. நீதிமொழிகள் 16:6 சொல்கிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆயிட்டார். பாவ நிவர்த்தி, பாவ நிவாரண பலி அவர் தான் இல்லையா? அதனால்தான் அவருடைய உயிர்த்தெழுதலை பலமாய் சாட்சி கொடுத்தாங்க சீஷர்கள். அவர்கள் மேல் கிருபை பூரணப்பட்டது. அப்போ நமக்கு கிருபை பூரணப்பட வேண்டும் இல்லையா? கிருபையின் மேல் கிருபை, ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபை தரார். அதிகமான கிருபை தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதிகமான கிருபை இல்லையா? ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சாட்சி கொடுப்பதனாலே இல்லையா? We are the living witness of resurrected Jesus. உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் நாம் எல்லாருமே என்ன செய்கிறோம்? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, கிருபை எங்களில் பூர்ணப்படும்படியாக ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவிலே மரித்து உயிர்த்தெழுந்தீர். ஆண்டவராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கை செய், அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நீர் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ரோமர் 10:9-10 படி கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் பலமாய் சாட்சி கொடுக்கும்படியாகும், அதன் மூலமாக இந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவர்களும் பூர்ணப்படும்படியாகும். அநேகர் நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரே சபையிலே உம்மை ஸ்தோத்தரித்து புகழ்ந்து பாடவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும்படியாகும். ஆண்டவரே, நீ ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரராக இருக்கபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பெடுக்கிறோம். வீண் பெருமை வேண்டாம் கர்த்தாவே, தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறீர். எங்கள் ஆண்டவரே, எங்கள் பெருமைகள், வீணான சிந்தனைகள் ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் இருதயம் இருள் அடையாதபடி தேவன் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்தரித்து உம்முடைய கிருபையிலே பெருக தேவன் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.